தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு பாவம் ஆளாதிருப்பதாக. தண்ணியிலே இருந்தாலும் தண்ணி கூட ஒட்டாம இருக்கிற தாமரை இலைகள் பூக்களை பார்த்தா இது எப்படின்னு கேள்வி கேட்க தோணுதுல. இதுக்கு பேர் தான் ஆங்கிலத்துல லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களாம். சப்பாத்தி கள்ளி செடி ஃபுல்லா முள் இருக்கிற மாதிரி தாமரை இலையில நம்ம கண்ணுக்கு தெரியாத முடி போன்ற அமைப்பான பேப்பிலே என்ற திசு இருக்குமா. இந்த பேப்பிலே மேல மெழுகு போன்ற ஒரு லேயரான கியூட்டின் இருக்கிறதாலதான் தண்ணி இலை மேலையும் பூ மேலையும் ஒட்டாம இருக்குது. பார்க்கவே சுத்தமா தண்ணி கூட ஒட்டாத இந்த தாமரை செடியுடைய வேர்கள் எங்க வளரும் தெரியுமா? சேரும் சடுதியுமான இருக்கிற களிமண்ணுல தான் வளருமா. என்னதான் சேத்துல வளர்ந்தாலும் தன்னுடைய சரீரத்துல தண்ணிய கூட படவிடாம இருக்கிற இந்த தாமரை செடிகள் போலதான் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவிதமும் இருக்கணும். நம்ம உண்டாக்கினவர் பரிசுத்தரா இருப்பது போல நாமும் பரிசுத்தமா இருக்கணும் என்பது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கிற காமனான ஒரு தெய்வ இழப்பு. சோ பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ரோமர் 6:12 படி நம்ம சரீரத்துல பாவம் ஆளாதபடி நடந்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுது, எச்சரிக்கையும் செய்யுது. ஆமேன்.